அல்லேலூயா. மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசீஹ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். ನಮ್ಮ ರಕ್ಷಕನ ಯಾಗುಷುವನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಹಾರೈಸುತ್ತೇನೆ. கடந்த காலங்கள் முழுவதும் அவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ಆತನು ನಮ್ಮನ್ನ ಕಣ್ಣಿನ ಗುಡ್ಡೆಯಂತೆ ಕಾಪಾಡಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ. இன்றைக்கும் அவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வரும்படியாக அவர் முன் குறித்திருக்கிறார். ஆகையினால நாம் அவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ಇದನ್ನೆಲ್ಲ ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದರಿಂದ ನಾವು ಈಗ ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ. நான் எப்பொழுதுமே இதை விசுவாசிக்கிறவன். ನಾನು ಯಾವಾಗಲೂ ಇದನ್ನು ನಂಬುವನಾಗಿದ್ದೇನೆ. அவருடைய சமூகத்தில் வர வேண்டுமானால் அவருடைய கிருபை நமக்கு வேண்டும். ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರಬೇಕಾದರೆ ಆತನ ಕೃಪೆ ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. ஒரு நல்ல விருந்து சிலர் ஆயத்த பண்ணுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಔತಣವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದರೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ. அங்கே சிறந்த சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறாங்கன்னு வைத்துக் கொள்வோம். ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಆಹಾರವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದರೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ. அப்போ அந்த விருந்துக்கு அவர்கள் எல்லாரையும் அழைக்க மாட்டார்கள். ಆ ಔತಣಕ್ಕೆ ಅವರು ಎಲ್ಲರನ್ನೂ ಕರೆಯುವುದಿಲ್ಲ. அவர்களுக்கு விசேஷமாக யாரை நினைக்கிறார்களோ அவர்களைத்தான் அங்கே அழைப்பார்கள். ಅವರು ಯಾರನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ ಅವರನ್ನು ಮಾತ್ರ ಅವರು ಕರೆಯುತ್ತಾರೆ. அதுபோல தேவன் இங்கே நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ಔತಣವನ್ನು ಆತನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ அப்ப ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இந்த பந்தியிலே யார் பங்கு கொள்ள வேண்டும் என்று அவர் தீர்மானிக்கிறாரோ அவர்களைத்தான் அவர் அழைத்து கொண்டு வருவார். ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಆತನು ಯಾರನ್ನು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೋ ಅವರನ್ನೇ ಮಾತ್ರ ಆತನು ಕರೆಯುತ್ತಾನೆ. இப்ப நாமெல்லாம் இங்கே பங்கு கொள்ள வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறார். ಇಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಭಾಗವಹಿಸಬೇಕು ಎಂಬುದು ಆತನು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. காரணம் நம்ம எல்லாம் அவர் நினைத்திருக்கிறார். ಕಾರಣ ನಮ್ಮನ್ನು ಆತನೆಲ್ಲ ನೆನೆಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. நம்ம எல்லாரையும் அவர் பார்த்திருக்கிறார். ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆತನು ನೋಡಿದ್ದಾನೆ. நம் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தின் வாஞ்சையை அவர் அறிந்திருக்கிறார். ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಅಂತರಂಗವನ್ನು ಆತನು ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. ஆவிக்குரியதான தாகம் என்ன, ஆவிக்குரியதான பசி என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ಆತ್ಮಿಕವಾದ ದಾಹ ಮತ್ತು ಆತ್ಮಿಕವಾದ ಹಸಿವು ಏನೆಂದು ಆತನು ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. சோ அதை திருப்தி பண்ணும்படியாக தேவன் அவருடைய சமூகத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ಆದರೆ ತೃಪ್ತಿ ಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವನು ನಮ್ಮನ್ನು ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಕರೆದಿದ್ದಾನೆ. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ಎಷ್ಟು ನಂಬುತ್ತೀರಿ? ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 47, 48, 49 இந்த மூன்றையும் வாசிக்கலாம். லூக் chapter 6 verses 47, 48 and 49. ಲೂಕನ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 6ನೆಯ ಅಧ್ಯಾಯ 47ರಿಂದ 49 ವಚನಗಳು. ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದು ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ ಅವುಗಳಂತೆ ನಡೆಯುವವನು ಯಾರಿಗೆ ಸಮಾನನೆಂಬುದನ್ನು ನಿಮಗೆ ತೋರಿಸುತ್ತೇನೆ. ಅವನು ಆಳವಾಗಿ ಅಗೆದು ಬಂಡೆಯ ಮೇಲೆ ಅಸ್ತಿವಾರವನ್ನು ಹಾಕಿ ಮನೆ ಕಟ್ಟಿದವನಿಗೆ ಸಮಾನನು. ಹೊಳೆ ಬಂದು ಪ್ರವಾಹವು ಆ ಮನೆಗೆ ಬಡಿದಾಗಿಯೂ ಅದು ಚೆನ್ನಾಗಿ ಕಟ್ಟಿದ್ದರಿಂದ ಆ ಪ್ರವಾಹವು ಅದನ್ನು ಅಲ್ಲಾಡಿಸಲಾರದೆ ಹೋಯಿತು. ಆದರೆ ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿಯೂ ಅವುಗಳಂತೆ ನಡೆಯದಿರುವನು ಅಸ್ತಿವಾರವಲ್ಲದ ನೆಲದ ಮೇಲೆ ಮನೆ ಕಟ್ಟಿದವನಿಗೆ ಸಮಾನನು. ಪ್ರವಾಹವು ಅದಕ್ಕೆ ಬಡಿಯಿತು, ಬಡಿದ ಕೂಡಲೇ ಅದು ಕುಸಿದು ಬಿದ್ದು ಪೂರಾ ಹಾಳಾಯಿತು. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அல்லேலூயா. ஹalleluya. நாம் வாசித்ததான இந்த பகுதியிலிருந்து இந்த வார்த்தைகளை குறித்து நான் விளக்கம் சொல்ல போவதில்லை. ನಾವು ಓದಿದ ಈ ವಾಕ್ಯದ ಬಗ್ಗೆ ನಾನು ನಿಮಗೆ ವಿವರಣೆಯನ್ನು ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஆனால் இதில் ஆரம்பத்தில் வருகிற அந்த வார்த்தை என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் என்கிற வார்த்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன். ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದು ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ ಅವುಗಳಂತೆ ನಡೆಯುವವನು ಎಂಬ ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತ್ರ ನಾನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுவாராக. ದೇವರು ಈ ವಾಕ್ಯಗಳ ಮುಖಾಂತರ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲಿ. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன். ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದು ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ ಅದರಂತೆ ನಡೆಯುವವನು.
அப்படி செய்கிறவனுக்கு என்னென்ன நன்மைகள் என்னென்ன கிருபைகள் கிடைக்கிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ಆ ರೀತಿ ನಡೆಯುವವನಿಗೆ ಎಂತೆಂಥ ಕೃಪೆಗಳು ಎಂತದನ್ನ ಒಳ್ಳೆಯದು ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡೋಣ. அதற்கு ஆதாரமாக லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். 6ஆம் வசனம் வரைக்கும். பின்பு அவர் கெனேசரத்து கடலருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. இங்கே அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதுனால கிடைக்கிறதான ஒரு நன்மை, ஒரு அனுபவங்களை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே அவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். அவர் ஜனங்களோடு பேசும்படியாக அல்லது அவர் பேசுவதை கேட்கும்படியாக ஜனங்கள் அங்கே நெருங்கி வருகிறார்கள். அப்ப அங்கே ஜனங்களிடத்தில் பேசும்படியான ஒரு இடத்தை அவர் தேடுகிறார். அங்கே 2 படகுகள் நிற்கிறது. அந்த 2 படகுகளில் உள்ளவர்கள் அங்கே வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏன் அங்கே வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள்? ராத்திரி முழுவதும் அவர்கள் முயற்சித்து ஒரு மீன் கூட அகப்படாதபடியினால சோர்வினால அதை அலசி வைத்துவிட்டு நேர வீட்டுக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தில் அலசுகிறார்கள். அப்படி மிகுந்த சோர்வுடன் வந்து வீட்டுக்கு போக வேண்டும், அதுவும் வெறும் கையாக வீட்டுக்கு போக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற அந்த சீஷர்களிடத்திலே யாகுஷுவா இப்ப பேசுகிறார். அவர் கொஞ்ச நேரம் ஜனங்களுக்கு போதனை பண்ணின பிறகு இப்பொழுது சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இங்கே நன்றாக கவனித்து பார்த்தீர்களானால் சீமோன் பேதுரு ஒன்றும் அவரிடத்தில் தன்னுடைய கதைகளை சொல்லவில்லை. அங்கே ஒரு திரளான கூட்டம் அங்கே நிற்கிறது. அந்த கூட்டத்திற்கு அவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோன் பேதுருவை கூப்பிட்டு, நீ ஆழத்தில் போய் வலையை போடு என்று சொல்லுகிறார். தேவன் முதலாவது நமக்கு செய்வதெல்லாம் அவருடைய வார்த்தையை நமக்கு தருவதுதான். வார்த்தை என்கிற மன்னாவை நாம் திருப்தியாகும் அளவுக்கு அவர் நமக்கு தருகிறார். அந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்களுக்குள்ளே அங்கே வறுமை உள்ளவர்கள் இருக்கலாம், பசி உள்ளவர்கள் இருக்கலாம், தாகம் உள்ளவர்கள் இருக்கலாம், அங்கே வியாதி உள்ளவர்கள் இருக்கலாம், அங்கே தேவை உள்ளவர்கள் இருக்கலாம், அல்லது பேதுருவை போல வேலை செய்து ஒரு பலனும் இல்லாமல் தோற்று போனவர்களும் அங்கே இருக்கலாம். அப்படி பல கூட்ட ஜனங்கள் அங்கே நிற்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே வார்த்தையை தான் கொடுக்கிறார். அந்த வார்த்தையை கொடுத்து முடித்த உடனே
சீமோனை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஆழத்தில் போய் வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார். ಸೀಮೋನನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ನೀವು ಆಳವಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಲೆಯನ್ನು ಹಾಕಿರಿ ಎಂಬುದಾಗಿ. இப்ப சீமோனின் நிலைமை என்ன என்பது அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ಸೀಮೋನನ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನೆಂದು ಆತನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿತ್ತು. நாம் ஒவ்வொன்றையும் அவருக்கு சொன்னால்தான் நம்முடைய நிலைமை அவருக்கு தெரியும் என்று அல்ல. ನಾವು ಪ್ರತಿಯೊಂದನ್ನು ಆತನಿಗೆ ಹೇಳಿದರೆ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿ ಆತನಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ நம் ಎಂಬುದು ಅಲ್ಲ. நம் ஒவ்வொருவருடைய நிலைமையும் அவருக்கு நன்றாக தெரியும். ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಪರಿಸ್ಥಿತಿ ಆತನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு தேவை என்ன என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಿಮಗೆ ಏನೇನು ಬೇಕೆಂದು ಆತನಿಗೆ ಮೊದಲೇ ಗೊತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ. அது மட்டுமல்ல, சரியான நேரத்திலே அவைகளை நமக்கு தரவும் செய்கிறார். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಆತ ನಮಗೆ ಬೇಕಾದನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾನೆ. அப்படியானால் ஏன் ஜெபம் பண்ண வேண்டும்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಏತಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು? அவருக்கு தெரியும். ಆತನಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. சரியான நேரத்திலே நமக்கு தேவைகளை சந்திக்கவும் செய்கிறார். ಸರಿಯಾದ ತಕ್ಕ ಸಮಯಕ್ಕೆ ಆತ ನಮಗೆ ಕೊಡಲು ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. அப்படியானால் நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ನಾನು ಏತಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು? ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது இதுல. ಇದರಲ್ಲಿ ಎರಡು ಭಾಗ ಉಂಟು. ஒரு விஷயம் என்னவென்றால், ಒಂದು ವಿಷಯ ಏನು ಎಂದರೆ, நாம் ஜெபிப்பதன் மூலம் அவருக்கும் நமக்கும் இருக்கிறதான உறவை பலப்படுத்திக் கொள்கிறோம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದರ ಮುಖಾಂತರ ಆತನಿಗೂ ನಮಗೂ ಇರುವ ಐಕ್ಯತೆಯನ್ನು ಬಲಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. நாம் ஜெபிப்பதனுடைய காரணத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಕಾರ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. நாம் எவ்வளவு தூரம் அவரிடத்திலே நெருங்கி இருக்கிறோம், நான் எவ்வளவு தூரம் அவருக்கு நெருக்கமானவன் என்பதை காட்டுவதற்காக ஜெபிக்கிறோம். ನಾವು ಎಷ್ಟು ಆತನ ಸಮೀಪವಾಗಿ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದು ತೋರಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. இன்னொரு ஜெபத்தினுடைய இன்னொரு காரணம், ಪ್ರಾರ್ಥನೆಯ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ, நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன ஜெபிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது. ನಾವು ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು, ಏನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು. அநேக சமயங்களிலே நாம் என்ன ஜெபிக்க வேண்டும் என்று அறியாமலேயே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಏನನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ತಿಳಿದುಕೊಳ್ಳದೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. ஒரு காரியம் அவரோடு உறவை பலப்படுத்திக் கொள்வது. ಒಂದು ಕಾರ್ಯ, ನಾವು ಆತನೊಂದಿಗೆ ಐಕ್ಯವನ್ನು ಬಲಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದು. இரண்டாவது என்ன தெரியுமா? ಎರಡನೇದು ಏನು ಗೊತ್ತಾ? அவருடைய தேவை என்ன என்பதை அறிந்து கொள்வது. ಆತನ ಅವಶ್ಯಕತೆ ಏನು ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು. ஜெபத்திலே ரெண்டும் இருக்க வேண்டும். ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಎರಡೂ ಇರಬೇಕು. நம்முடைய தேவைகளும் அங்கே இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಯೂ ಅಲ್ಲಿರಬೇಕು. அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ಆತನು ನಮ್ಮಿಂದ ಏನನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ ಎಂದು ತಿಳಿದಿರಬೇಕು. சோ இங்கே ஜனங்களுக்கு போதகம் பண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுதே ಇಲ್ಲಿ ಜನರಿಗೆ ಬೋಧನೆ ಮಾಡುತ್ತಿರುವಾಗಲೇ அங்கே ஏமாற்றத்தோடு உழைத்து மிகவும் ஏமாற்றத்தோடு வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த பேதுருவையும் அவனோடு கூட இருக்கிறவர்களையும் அவர் கவனிக்கிறார். ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿ ಬೇಸರಗೊಂಡು ಆಯಾಸದಿಂದ ಕುಳಿತಿದ್ದ ಸೀಮೋನು ಪೇತ್ರನನ್ನು ಆತನು ನೋಡುತ್ತಾನೆ. இப்போ வீட்டுக்கு போய் அவர்கள் தங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு என்ன சொல்லுவார்கள்? ಈಗ ಅವರು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಮನೆಯವರಿಗೆ ಅವರು ಏನೇನು இப்ப ಹೇಳುತ್ತಾರೆ? ராத்திரி முழுவதும் நாங்கள் கஷ்டப்பட்டால் ஒன்றுமே அகப்படவில்லை. ನಾವು ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿ ಕಷ್ಟಪಟ್ಟರೂ ನಮಗೇನು ಸಿಗಲಿಲ್ಲ. ஆனால் இப்படி சொன்னால் அவர்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு வயிறு நிரம்பி விடுமா? ಈಗ ಹೇಳಿದರೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಹೊಟ್ಟೆ ತುಂಬುತ್ತದಾ? இல்லை, ஆக போவதில்லை. ಆ ರೀತಿ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆனால் அதனால இவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். ಆದ್ದರಿಂದ ಆತನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. தன்னை நாடி வந்தவர்களை வெறுங்கையோடு அனுப்புவது அவருக்கு பிரியமே இல்லை. ತನ್ನನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದವರನ್ನು ಆತನ ಬರಿಗೈಯಿಂದ ಕಳಿಸುವುದು ಆತನಿಗೆ ಇಷ್ಟವಲ್ಲ. விசுவாசிக்கிறீங்களா? ಇದನ್ನು ನಂಬುತ್ತೀರಾ? விசுவாசிக்கிறீங்களா? ಆಮೆನ್. அவரை நாடி வந்த ஒருவரையும் வெறுங்கையோடு அனுப்புவது அவருக்கு பிரியமே இல்லை. ಆತನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದವರನ್ನು ಆತನ ಬರಿಗೈಯಿಂದ ಕಳಿಸುವುದು ಆತನಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. ஆகையினால இப்போ அவர்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ಆದ್ದರಿಂದ ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಆತನು சோ ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. அங்க உள்ள அநேகருக்கு மீன் பிடிப்பதுதான் தொழில். ಅಲ್ಲಿರುವ ಅನೇಕ ಜನರಿಗೆ ಮೀನಿಡುವುದೇ ಕಸುಬಾಗಿರುತ್ತಿತ್ತು. அந்த மீன் பிடிப்பதிலே மிகவும் அனுபவசாலியானவர் பேதுரு. ಆ ಮೀನು ಹಿಡಿಯುವುದರಲ್ಲಿ ತುಂಬಾ ಅನುಭವ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದವನು ಪೇತ್ರನು. நல்ல வயதானவரும் கூட. ಅವರು ವಯಸ್ಸಾದವರು. அவருக்கு எந்த நேரத்தில் எந்த இடத்தில் போனால் மீன் கிடைக்கும் என்று நன்றாக தெரியும். ಆತನಿಗೆ ಎಲ್ಲಿ ಹೋದರೆ ಎಲ್ಲಿ ಮೀನು ಸಿಗುತ್ತದೆ ಎಂದು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದವನಾಗಿದ್ದನು. சோ இவ்வளவு தெரிந்தவர் அந்த ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்காமல் வந்து விட்டார். ಇಷ್ಟು ತಿಳಿದವನು ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರು, ಏನು ಸಿಗದೆ ಆತನು ಹಿಂತಿರುಗಿದನು. நாம் நம்முடைய அறிவின் மேல் நம்பிக்கை வைத்தால் ನಾವು ನಮ್ಮ ಜ್ಞಾನದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟರೆ இப்படித்தான் சில சமயங்களில் ஏமாந்து போக வேண்டி வரும். ಇದೇ ರೀತಿ ನಾವು ಕೆಲ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಮೋಸಗೊಳ್ಳುತ್ತೇವೆ. நாம் நம்முடைய திறமையின் மேல் நம்பிக்கை வைத்தால் ನಾವು ನಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟರೆ இப்படித்தான் சில சமயங்களில் ஏமாந்து போக வேண்டி வரும். ಕೆಲ ಸಮಯದಲ್ಲಿ ಹೀಗೆ ಮೋಸ ಹೋಗುತ್ತೇವೆ. நம்முடைய அனுபவத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைத்தால் ನಮ್ಮ ಅನುಭವದ ಮೇಲೆ ನಾವು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರೆ அப்பொழுதும் ஏமாந்து போக வேண்டியது வரும். ಆಗಲೂ ನಾವು ಮೋಸ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. நம்முடைய நம்பிக்கை எங்க இருக்க வேண்டும்? ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಎಲ್ಲಿರಬೇಕು? எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவராகிய தேவனுடைய பேரில் இருக்க வேண்டும். ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ನಡೆಸುವ ಕವನವನಾಗಿರುವ ದೇವರ ಮೇಲೆ ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು.
அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும். ಆತನ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು. ஹalleluya. Hallelujah. அப்படி யார் அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் வெறுங்கையோடு போவதே இல்லை. ಆಮೆನ್. ಯಾರೆಲ್ಲ ಆತನ ಮಾತಿನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೋ ಅವರು ಬರೀ ಕೈಯಲ್ಲಿ ಎಂದಿಗೂ ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. So இப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், ஐயா நாங்கள் ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டோம், ಈಗ ಪೇತ್ರನು ಹೇಳ್ತಾನೆ, ಅಯ್ಯ ನಾವು ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿ ಕಷ್ಟವನ್ನು ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. எங்களுடைய அனுபவத்தை எல்லாம் நாங்கள் பயன்படுத்தி பார்த்து விட்டோம், ನಮ್ಮ ಅನುಭವನೆಲ್ಲ ನಾವು ಉಪಯೋಗಿಸಿದ್ದೇವೆ. எங்களுக்கு ஒன்றுமே அகப்படவில்லை. ನಮಗೆ ಏನು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. அப்படி சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க. ಹಾಗಾಗಿ ಹೇಳಿ ಆತನು ಏನು ಮಾಡಿದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் போகிறேன் என்று சொன்னார். ಆದರೂ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದ ನಿಮಿತ್ತ ನಾವು ಹೋಗುತ್ತೇವೆ. ஹalleluya. Hallelujah. அருமையான தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இங்கே அவர் என்ன செய்தான் என்று பாருங்கள். ಇಲ್ಲಿ ಆತನು ಏನು ಮಾಡಿದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. அவர் உட்கார்ந்து போதகம் பண்ணுவதற்காக தன்னுடைய படகை அவன் கொடுத்தான். ಆತನು ಬೋಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಪೇತ್ರನು ತನ್ನ ಹಡಗನ್ನು ಕೊಟ್ಟನು. அவர் யாகோஷுவாவுக்காக நாம் எதையாகிலும் கொடுத்தால் நாம் வெறுங்கையோடு போவதில்லை. ನಾವು ಯಾಕೋಬನಿಗೋಸ್ಕರ ಏನಾದರೂ ಕೊಟ್ಟರೆ ನಾವು ಬರೀ ಕೈಯಿಂದ ಹಿಂತಿರುಗುವುದಿಲ್ಲ. அவன் அங்கே அவர் போதகம் பண்ணுவதற்கு தன்னுடைய படகை கொடுத்தான். ಆತನಿಗೆ ಅವನ ಬೋಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಹಡಗನ್ನು ಕೊಟ್ಟನು. அப்படிப்பட்ட அந்த படகு, வெறுமையாயிருந்த படகு நிரம்பத்தக்கதாக தேவன் அவரை ஆசீர்வதித்தார். ಬರಿದಾಗಿದ್ದಂತಹ ಹಡಗು ತುಂಬುವಷ್ಟು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿದನು. ஹalleluya. Hallelujah. அப்படி எல்லா மற்றவர்களை எல்லாம் கூப்பிட்டு எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய வண்ணம் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ಎಲ್ಲರನ್ನು ಕರೆದು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ ಎಂದು ಕೂಗುವ ಹಾಗೆ ದೇವರು ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದನು. அங்கே உண்மையாக என்ன நடந்தது? ಅಲ್ಲಿ ನಿಜವಾಗಲೂ ಏನು ನಡೆಯಿತು? அங்கே மீன்களே இல்லை. ಅಲ್ಲಿ ಮೀನುಗಳೇ ಇರಲಿಲ್ಲ. அது உண்மைதான். ಅದು ನಿಜವೇ. பேதுரு பொய் சொல்லவில்லை. ಪೇತ್ರನು ಸುಳ್ಳು ಹೇಳಲಿಲ್ಲ. நாங்கள் ராத்திரி முழுவதும் எங்கள் அனுபவத்தை எல்லாம் செலவழித்து பார்த்து விட்டோம், ஒரு மீன் கூட அகப்படவில்லை என்று சொல்லுகிறார். ನಾವು ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿ ನಮ್ಮ ಪ್ರಯಾಸದಿಂದ ನಾವು ಹುಡುಕಿದೆವು, ನಮಗೆ ಯಾವ ಮೀನು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கலாம். ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೆ ಒಂದೊಂದು ಸಾಮರ್ಥ್ಯವಿರಬಹುದು. நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது முதலாவது நாம் நம்முடைய திறமைகளை தான் நம்புவோம். ನಮಗೆ ತೊಂದರೆ ಬಂದ ತಕ್ಷಣ ನಾವು ನಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯವನ್ನು ತೋರಿಸುತ್ತೇವೆ. எனக்கு இந்த திறமை இருக்கிறது, ஆகையினால நான் இதை செய்ய முடியும் என்று நாம் நினைப்போம். ನನಗೆ ಇಂಥ ಸಾಮರ್ಥ್ಯ ಇರುವುದರಿಂದ ನಾನು ಇದನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆனால் எல்லா திறமைகளும் தோற்று போன பிறகுதான் தேவனே நான் என்ன செய்யட்டும் என்று அவரிடத்தில் வந்து கேட்போம். ನಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯ ನಾವು ಸೋತು ಹೋದ ಮೇಲೆ ದೇವರೇ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು ಎಂದು ದೇವರ ಬಳಿಗೆ ಕೇಳುತ್ತೇವೆ. பின்பு தேவன் உதவி செய்கிறார். ದೇವರು ಖಂಡಿತವಾಗಲೂ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆனால் முதலேயே நாம் தேவனிடத்தில் வந்திருந்தோமானால் ಆದರೆ ಮೊದಲೇ ನಾವು ದೇವರ ಬಳಿಗೆ ಬಂದಿದ್ದರೆ அவர் சந்தோஷமாக நமக்கு உதவி செய்வார். ಅವರ ಸಂತೋಷದಿಂದ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. ஹalleluya. ஆக எந்த ஒரு காரியங்கள் செய்யும் முன்பாக முதலாவது அவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ನಾವು ಯಾವ ಕಾರ್ಯ ಮಾಡೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾವು ಆತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. என்னுடைய அனுபவத்தை நான் நம்பவில்லை, ನನ್ನ ಅನುಭವನ ನಂಬಲಿಲ್ಲ, என்னுடைய திறமையை நம்பவில்லை, ನನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯನ ನಂಬಲಿಲ್ಲ, ஆனால் உம்மை நம்புகிறேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬುತ್ತೇನೆ. உம்மை நம்பினபடியினால நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ನೀನು ನಂಬಿದ್ದಕ್ಕೆ ನಾವು ಎಂದಿಗೂ ನಾಚಿಕೆಗೀಡಾಗುವುದೇ ಇಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. காரணம் அவரை நம்பினவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை. ಕಾರಣ ಆತನ ನಂಬಿದವರು ಎಂದಿಗೂ ಆಶಾಭಂಗ ಪಡುವುದೇ ಇಲ್ಲ. சோ இப்போ அவர் சொல்லுகிறார், சரி உம்முடைய வார்த்தையின்படியே நான் போகிறேன் என்று சொல்லுகிறார். ನಿನ್ನ ಮಾತಿನಂತೆ ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ. ஆதியிலே வார்த்தையினாலே சகலத்தை உண்டாக்கின தேவன் ಹಾಗೆಯೇ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ಸಕಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ದೇವರು நான் தான் என்று உலகத்துக்கு வெளிப்படுத்தும் வண்ணமாக ನಾನೇ ಲೋಕಕ್ಕೆ ಎಂದು ಪ್ರಸಿದ್ಧಿ ಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ அங்கே மீனே இல்லாத இடத்திலே இவர் மீன் உண்டாக கடவது என்று கட்டளையிட்டார். ಮೀನೇ ಇಲ್ಲದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮೀನು ಉಂಟಾಗಲಿ ಎಂದು ಆತನೇ ಆಜ್ಞೆ ಕೊಟ್ಟನು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. தான் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் நிமித்தமாக அவர் காரியங்களை சிருஷ்டிக்க வல்லவராய் இருக்கிறார். ತಾನು ಆರಿಸಿಕೊಂಡ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಆತನು ಕಾರ್ಯವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஒன்றும் இல்லாத இடங்களிலே சகலத்தை உருவாக்க வல்லவராய் இருக்கிறார். ಏನೋ ಇಲ್ಲದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನು ಸಕಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. சோ தான் யார் என்பதை அவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். ಆತನು ಯಾರು ಎಂಬುದನ್ನು ಅಲ್ಲಿ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. இங்கே நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், பரவாயில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையை நான் மதிக்கிறேன், உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய வார்த்தையின்படியே நான் போகிறேன் என்று சொன்னார். ನಾನು ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟರೂ ಸರಿಯೇ, ನಿನ್ನ ಮಾತಿನ ನಂಬುತ್ತೇನೆ, ನಿನ್ನ ಮಾತಿನ ಮುಖಾಂತರ ನಾನು ಬಲೆಯನ್ನು ಹಾಕುತ್ತೇನೆ. ஹalleluya. Hallelujah. அப்படி போய் அவர்கள் வலையை போடும் பொழுது ಆಗ ಹೇಳಿ ಆ ರೀತಿ ಅವರು ಬಲೆಯನ್ನು ಹಾಕುವಾಗ அங்கே விதவிதமான மீன்கள் அங்கே சிக்குகிறது அவர்களுக்கு. ಹಲವು ಬಗೆಯಾದ ಮೀನುಗಳು ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕಿದವು. பேதுருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. ಪೇತ್ರನಿಗೆ ಆಶ್ಚರ್ಯವನ್ನು ಅವನು ஏனால் பேதுருக்கு நன்றாக தெரியும் இது சாத்தியமே இல்லை என்று. ಏಕೆಂದರೆ ಪೇತ್ರನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರುವುದು ಇದು ಸಾಧ್ಯವಾಗದ ಕಾರ್ಯ. சரி, சாத்தியம் இல்லை என்று தெரியுமே, ஏன் மீன் பிடிக்க போனார்? ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂದು ಗೊತ್ತಿತ್ತಲ್ಲ,
உங்களுக்கு புரிகிறதா ஏன் போயிருப்பார் என்று தெரியுமா? ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ ಅವನು ಏಕೆ ಹೋದನು ಎಂಬುದಾಗಿ? வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ಮನೆಯಲ್ಲಿ ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಏನೂ ಇರಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. Hallelujah. வைஃப் என்ன சொல்லிருப்பாங்க? ಅವರ ಹೆಂಡತಿ ಏನು ಹೇಳಿದರು? பாரு வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ಮನೆಯಲ್ಲಿ ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಏನೂ ಇಲ್ಲ. நீ இங்க உட்கார்ந்து மட்டும் நீ என்ன செய்ய போற? ನೀನು ಇಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಏನು ಮಾಡುತ್ತಿ? ஒரு நாள் கூட்டு வைக்கிறதுக்காக கறி வைக்கிறதுக்காக போய் கொஞ்சம் மீனை பிடிச்சிட்டு வான்னு அனுப்பியிருப்பாங்க. ನಾವು ಅಡಿಗೆ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಸ್ವಲ್ಪ ಮೀನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಬಾ ಎಂದು ಕಳಿಸಿರುತ್ತಾಳೆ. நீங்க நிறைய பேர் அப்படித்தானே பேசுவீங்க உங்க வீட்டுக்காரங்க கிட்ட. ಇಲ್ಲಿ ಅನೇಕರು ಆ ರೀತಿ ಗಂಡನ ಹತ್ರ ಮಾತಾಡುತ್ತಿರಲ್ಲ. அவங்க அப்படிதான் பேசியிருக்கணும். ಅವರು ಆ ರೀತಿ ಮಾತಾಡಿರಬಹುದು. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் அங்க மீன் கிடைக்காதுன்னு. ಅವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮೀನು. ஆனாலும் அவர் ஏதோ ஒரு ஃபோர்ஸ்ல அவர் அங்க போய் மீன் பிடிக்க போனாரு, மீன் ஒண்ணுமே கிடைக்கல. ಆದರೆ ಅದನ್ನು ಯಾವುದೋ ಬಲವಂತವಾಗಿ ಅಲ್ಲಿ ಮೀನು ಹಿಡಿಯಲು ಹೋದನು, ಅಲ್ಲಿ ಮೀನು ಸಿಗಲಿಲ್ಲ. ஆனா இப்போ அவருடைய வார்த்தையை நம்பி அவர் மீன் பிடிக்க போகிறார். ಈಗ ಆತನು ಆತನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಂಬಿ ಮೀನು ಹಿಡಿಯಲು ಹೋಗುತ್ತಾನೆ. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப எந்த அளவுக்கு தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று பாருங்கள். ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರು ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. So, இவ்வளத்தையும் கண்ட மாத்திரத்திலே ಇಷ್ಟನ್ನು ನೋಡಿದ ಮಾತ್ರಕ್ಕೆ இப்ப பேதுரு என்ன சொல்லுகிறார் பாருங்க. ಈಗ ಪೇತ್ರನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. ஐயா, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீர் போக வேண்டும் என்று சொல்லுகிறார். ಸ್ವಾಮಿ, ನಾನು ಪಾಪಾತ್ಮನು, ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕು ಎಂದು ಅಂದನು. அவர் அப்படி சொல்வதற்கு என்ன காரணம்? ಆತನು ಆ ರೀತಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಏನು ಕಾರಣ? இவர் சாதாரண மனுஷன் அல்ல, ಈತನು ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯನಲ್ಲ. இவர் சாதாரண ஒரு தீர்க்கதரிசி அல்ல, ಆತನು ಸಾಧಾರಣ ಒಂದು ಪ್ರವಾದಿ ಅಲ್ಲ. இவர் சிருஷ்டிக்க வல்லமையுள்ள தேவன் என்பதை அவர் கண்டு கொண்டார். ಈತನ ಸೃಷ್ಟಿಗೆ ಮೂಲ ಕಾರಣ ಎಂದು ಆತನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿದ್ದನು. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த தேவனுக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? ಆ ದೇವರಿಗೆ ಮುಂದಾಗಿ ಯಾರು ನಿಲ್ಲಲು ಸಾಧ್ಯ? அந்த தேவனை பார்த்தவர்கள் எல்லாம் இப்படித்தான் சொன்னார்கள். ಆ ದೇವರ ನೋಡಿದವರೆಲ್ಲ ಈ ರೀತಿ ಹೇಳಿದರು. இங்கே பேதுரு, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும் என்று சொன்னார். ಇಲ್ಲಿ ಪೇತ್ರನು, ನನ್ನ ಪಾಪಿ, ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕು ಎಂದು ಹೇಳಿದನು. அங்கே ஏசா தீர்க்கதரிசி அவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை பார்க்கும் பொழுது, ஐயோ, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் என்று கதறினார். ಅಲ್ಲಿ ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯು ಸಿಂಹಾಸನ ಕುಳಿತಿರುವಾತನು ನೋಡಿ, ನಾನು ಹೊಲಸು ತುಟಿಯ ಮನುಷ್ಯನು ಎಂಬುದಾಗಿ. ஒருமுறை யோபு அவருடைய மகிமையை கண்டார். ಒಂದು ಸಲ ಯೋಬನು ಆತನ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಂಡನು. அந்த மகிமையை கண்ட உடனே அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. ಆ ಮಹಿಮೆ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಆತನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? இதுவரைக்கும் நான் உம்மை குறித்து என் காதினால் கேள்விப்பட்டேன், ಇಲ್ಲಿಯ ತನಕ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನ ಕಿವಿಯಿಂದ ಕೇಳಿದೆನು. இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. ಈಗ ನಾನು ನಿನ್ನನ್ನು ನನ್ನ ಕಣ್ಣುಗಳಿಂದ ನೋಡುತ್ತೇನೆ. ஆகையால் நான் என்னை அருவருத்து ಆದ್ದರಿಂದ ನಾನು ನನ್ನನ್ನು ಬೂದಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು நான் தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னார். ನಾನು ನನ್ನನ್ನು ತಿರಸ್ಕಾರ ಮಾಡಿ ಧೂಳಿನಲ್ಲಿಯೂ ಬೂದಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡುತ್ತೇನೆ. அப்ப தேவனை தரிசித்தவர்கள், ಆಗ ದೇವರನ್ನು ಕಂಡವರು, தேவனுடைய மகிமையை கண்டவர்கள் ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಂಡವರು சொன்ன அதே வார்த்தையை பேதுரு இங்கே சொல்லுகிறார். ಅವರು ಹೇಳಿದಂತ ಅದೇ ಮಾತನ್ನು ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತಾನೆ. நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லுகிறார். ನಾನು ಪಾಪಿಯಾದ ಮನುಷ್ಯನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ. அவர் அவரை வெறுத்து சொல்லவில்லை, ಅವರು ಅದನ್ನು ತಿರಸ್ಕರಿಸಿ ಹೇಳಲಿಲ್ಲ. பயந்து நடுங்கி சொல்லுகிறார். ಆತನ ಭಯದಿಂದ ನಡುಕುತ್ತಾ ஐயோ, இவர் தேவன் அல்லவா, ಇದನ್ನು ದೇವನಲ್ಲವೇ? இவர் உருவாக்குகிற சிருஷ்டிக்கிற தேவன் அல்லவா, ಇವನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಂತ ದೇವನಲ್ಲ. அவருக்கு முன்பாக நான் பாவியான மனுஷன், நான் எப்படி நிற்க முடியும் ಆತನ ಮುಂದೆ ನಾನು ಪಾಪಿಯಾದವನು ಹೇಗೆ ನಿಲ್ಲಲು ಸಾಧ್ಯ என்று பயந்து போய் அவர் சொல்லுகிறார். ಎಂದು ಅವನು ಭಯದಿಂದ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் என்று சொல்லி இவ்வளவு பெரிய மகிமையை அவர் கண்டார். ಆದರೂ ನಿನ್ನ ಮಾತಿನ ಮುಖಾಂತರ ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿ ಮಹಿಮೆಯೊಂದಿಗೆ ಆತನು ಇಷ್ಟು ಮಾಡಿದನು. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவருடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ಆತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅಷ್ಟು ಪ್ರಭಾವ நீங்கள் ಗೊತ್ತು. நீங்கள் மாத்திரம் அவருடைய வார்த்தையின்படி செய்ய உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால், ನೀವು ಮಾತ್ರ ಆತನ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನಡೆಯುವುದನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಾದರೆ, முழு இருதயத்தோடு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால், ನಿಮ್ಮ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಾದರೆ, பேதுருவு கண்ட மகிமையை காட்டிலும் அதிகமான மகிமை உங்களை காணும்படி செய்வார். ಪೇತ್ರ ನೋಡಿದಂತ ಮಹಿಮೆಗಿಂತ ಅಧಿಕವಾದ ಮಹಿಮೆಯನ್ನು ನೀವು ಕಾಣುವಿರಿ. ஹல்லேலூயா. Hallelujah. இங்கே பேதுரு மட்டும் இல்ல, ಇಲ್ಲಿ ಪೇತ್ರನು ಮಾತ್ರವಲ್ಲ, அங்கே வெறுங்கையோடு திரும்பின அத்தனை பேர்களும் அந்த மகிமையை காணும்படியாய் கிருபை செய்தார். ಬರಿಗೈಯಿಂದ ಹೊರಡುತ್ತಿದ್ದ ಅಷ್ಟು ಜನರು ಆತನ ಮಹಿಮೆಯಿಂದ ನೋಡಲು ಅವರೆಲ್ಲರೂ ಬಂದರು. பேதுரு மட்டும்தான் சொன்னார், உம்முடைய வார்த்தையின்படி நான் போகிறேன் என்றார். ಪೇತ್ರನು ಮಾತ್ರ ಹೇಳಿದ್ದನು, ನಿನ್ನ ವಾಕ್ಯದ ಮಾತಿನ ಮುಖಾಂತರ ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂದು. ஆனால் அங்கே இருக்கிற அத்தனை பேரும் வெறுங்கையாய் வீட்டுக்கு போகாதபடி திரளான மீன்களோடு வீட்டுக்கு போகும்படி அவர்களை எல்லாம் ஆசீர்வதித்தார். ಅಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಜನರು ಬರಿಗೈದ ಮನೆಗೆ ಹೋಗದಂತೆ ರಾಶಿ ರಾಶಿಗೆ ಮೀನುಗಳು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವ ಹಾಗೆ ಯಾಕೋಬ
ஒருவன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த திரளான கூட்டத்தை தேவன் ஆசீர்வதித்தது போல ಒಬ್ಬನು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯನಾದಾಗ ಆ ಗುಂಪನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿದ ಮುಂದೆ நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் ನೀವು ಅಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಾದರೆ நீங்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களானால் ನೀವು ಆ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾದರೆ உங்கள் மூலம் உங்கள் குடும்பங்கள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಪೂರ್ತಿ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುತ್ತದೆ. விசுவாசிக்கிறீங்களா? ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹalleluya. அவர் நிச்சயமாக அதை செய்வார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನು ಮಾಡುತ್ತಾನೆ. சரி, வேறொருத்தர் அவருடைய வார்த்தையின்படியே செய்தவரை பார்க்கலாம். ಬೇರೆಯೊಬ್ಬರು ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ನಡೆಸಿದವರು ನೋಡೋಣ. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை தான். லூக்கா 1ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள். Luke chapter 1 verses 37 and 38. ಲೂಕನ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 37-38 ವಚನಗಳು. ದೇವರಿಂದ ಬರುವ ಯಾವ ಮಾತಾದರೂ ನಿಷ್ಫಲವಾಗುವುದಿಲ್ಲ ಅಂದನು. ಆಗ ಮರಿಯಳು, ಇಗೋ, ನಾನು ಕರ್ತನಾದ ದಾಸಿ, ನಿನ್ನ ಮಾತಿನಂತೆ ನನಗಾಗಲಿ ಅಂದಳು. ಆಮೇಲೆ ಆ ದೂತನು ಆಕೆಯ ಬಳಿಯಿಂದ ಹೊರಟು ಹೋದನು. ஹல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் யாகுவாவுக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஹல்லேலூயா. இங்கே மரியாளிடத்திலே தேவதூதன் உலகத்தில் எங்குமே கேள்விப்படாத நடக்க முடியாத ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மிடத்திலே வந்து தேவதூதர்கள் பேச வேண்டும் என்ற ஆசை நம்ம எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அப்படி தேவதூதன் நம்மிடத்தில் பேசினால் கூட அது நம்முடைய அறிவுக்கு ஒத்து வந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய அறிவுக்கு அது ஒத்து வரவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னிடத்தில் பேசினது உண்மையாக தேவனுடைய ஆவிதானா, தேவனுடைய தூதன் தானா, அல்லது பிசாசின் தூதனா என்று குழம்பி போய்விடுவோம். இங்கே மரியாளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய சோதனை வருகிறது. இப்போ மரியாளுக்கு தெரியாது, இந்த தேவதூதன் உண்மையில யார் என்று தெரியாது. இது உண்மையாகவே தேவனால் அனுப்பப்பட்ட தூதனா இல்லையா என்று தெரியாது. ஆனால் அவர் சொல்லக்கூடிய காரியமோ இந்த உலகத்தில் கேள்விப்படாத ஒரு விஷயம். பரிசுத்தாவி உண்மையில் வருவதனால நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொன்னால் யாரால ஏற்றுக்கொள்ள முடியும்? இதற்கு முன்னால் எப்படியா அப்படி நடந்திருக்கிறதா என்று பார்த்தால் எங்குமே நடக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் அவள் அதை முதல் முறையாக கேட்கிறாள். இப்பொழுது சாதாரணமாக எல்லாருக்கும் வருகிற சந்தேகம் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். அவர்களுக்கு அந்த சந்தேகம் வந்தது. இப்ப தேவதூதன் சொல்லுகிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்ப அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக அவர் ஒரு சாட்சியை கொடுக்கிறார். பாரு, உன்னுடைய இனத்தால் ஆகிய வயது முதிர்ந்த எலிசபெத் இப்ப 6 மாதம் கர்ப்பிணியா இருக்கிறாள் என்று சொல்லுகிறார். இதன் பிறகுதான் மரியாள் அதை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அதை விசுவாசித்தால் போதுமா? ஆனால் அதை விசுவாசிப்பதன் மூலமாக அவர்களுக்கு என்னென்னலாம் சம்பவிக்க காத்திருக்கிறது அதையும் நாம் கவனிக்க வேண்டும். இவர்கள் அங்கே கர்ப்பிணியாக இந்த உலகத்திலே நடக்கும் பொழுது எல்லாரும் என்ன சொல்லுவார்கள்? இவளுக்கு கல்யாணமே ஆகவில்லையே, இவள் எப்படி கர்ப்பிணியானாள்? அப்ப பலரும் பலவிதமான அபச்சொல்லை அந்த மகள் மேல் சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு விட்டு விட்டார்களானால் பரவாயில்லை.
ஆனால் என்ன செய்வார்கள்? அந்த நாட்டு சட்டத்தின்படி கல்லெறிந்து கொல்வார்கள். ಆ ದೇಶದ ಆ ದೇಶದ ನ್ಯಾಯದ ಮುಖಾಂತರ ಆಕೆಯನ್ನು ಕಲ್ಲಿನಿಂದ ಕಲ್ಲಿಸಿದು ಕೊಲ್ಲುವರು. அப்ப இந்த வாழ்த்துதலை மரியாள் ஏற்றுக்கொள்வதன் மூலம், ಈ ವಾಗ್ದಾನವನ್ನು ಮರಿಯಳು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದರ உம்முடைய ಮುಖಾಂತರ, வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்வதன் மூலம் ನಿನ್ನ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನನಗೆ ಆಗಲಿ ಎಂದು ಹೇಳುವುದರಿಂದ அவர்கள் கிட்டத்தட்ட மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ಆಕೆ ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಮರಣವನ್ನು ಆಕೆ ಒಪ್ಪಿಕೊಂಡಿದ್ದಳು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வார்த்தையினாலே மரணம் வரும் என்று தெரிந்திருந்தும் கூட ಈ ವಾಕ್ಯದಿಂದ ಮರಣ ಸಂಭವಿಸುತ್ತದೆ ಎಂದು ತಿಳಿದಿದ್ದರೂ ಕೂಡ அவர்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ಆಕೆ ಅದನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும், ನಿನ್ನ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನೆರವೇರಲಿ. அதனால எனக்கு என்ன அவமானங்கள் நிந்தைகள் வந்தாலும் பரவாயில்லை, ಅದರಿಂದ ನನಗೆ ಎಂತ ಅವಮಾನ ನಿಂದೆ ಬಂದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, மரணமே வந்தாலும் பரவாயில்லை, ನನಗೆ ಸಾವೇ ಸಂಭವಿಸಿದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். ನಿನ್ನ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನೆರವೇರಲಿ. அருமையான தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்றைக்கு முழு உலகமே அந்த மரியாளை கொண்டாடுகிறது. ಈ ಲೋಕ ಪೂರ್ತಿಯೇ ಮರಿಯಳನ್ನು ಹೊಗಳುತ್ತಾರೆ. வேதமே சொல்லுகிறது இந்த மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ಮರಿಯಳೇ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವಳು ಎಂಬುದಾಗಿ. ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுது. ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀನು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದವಳು ಎಂಬುದಾಗಿ. இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அந்த மகளுக்கு கிடைத்தது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರಿಗೆ ಸಿಗದಂತ ಭಾಗ್ಯ ಮರಿಯಳಿಗೆ ಸಿಕ್ಕಿತು. ஆகையினால எந்த சூழ்நிலையிலும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இவ்வளவு பெரிய மகிமை அங்கே கிடைக்கிறது. ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯ ವಾಕ್ಯವನ್ನು ಆಕೆ ಒಪ್ಪಿಕೊಂಡಾಗ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಮಹಿಮೆ ಆಕೆಗೆ ಸಿಕ್ಕಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னும் ஒருத்தரை பார்க்கலாம். ಇನ್ನೂ ಒಬ್ಬರನ್ನು ನೋಡೋಣ. 1 ராஜாக்கள், 1 Kings chapter 18 verse 36. 1 Kings chapter 18 verse 36. 1 ಅರಸುಗಳು 18ನೇ ಅಧ್ಯಾಯ 36ನೇ ವಚನ. ಸಂಧ್ಯಾ ನೈವೇದ್ಯದ ಹೊತ್ತಿಗೆ ಪ್ರವಾದಿಯಾದ ಎಲಿಯನು ವೇದಿ ಹತ್ತಿರ ಬಂದು, ಅಬ್ರಹಾಮ್, ಇಸಾಕ್, ಇಸ್ರಾಯೇಲ ದೇವರೇ, ಯಾಕೋಬನೇ, ನೀನೊಬ್ಬನೇ ಇಸ್ರಾಯೇಲ ದೇವರಾಗಿರುತ್ತಿ ಎಂಬುದನ್ನು, ನಾನು ನಿನ್ನ ಸೇವಕನಾಗಿರುತ್ತೇನೆ ಎಂಬುದನ್ನು, ಇದನ್ನೆಲ್ಲ ನಿನ್ನ ಅಪ್ಪಣೆಯ ಮೇರೆಗೆ ಮಾಡಿದ್ದೇನೆಂಬುದನ್ನು ಇವತ್ತು ತೋರಿಸಿಕೊಡು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய யெகோவாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்கே தேவனுடைய தாசன் இப்படியாக ஜெபிக்கிறார். ಇಲ್ಲಿ ದೇವರ ಸೇವಕರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அவர் தனியே நின்று ஜெபிக்கவில்லை. ಆತನು ಏಕಾಂತವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. அவரை எதிர்க்கிற கிட்டத்தட்ட 450 ஆசாரியர்களுக்கு, பாகாலுடைய ஆசாரியர்களுக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிறார். ಆತನನ್ನು ಎದುರಿಸುತ್ತಿದ್ದ 450 450 ಯಾಜಕರ ಮುಂದೆ ಅವರು ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. இங்கு பாகாலுடைய ஆசாரியர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி நிற்கிறார்கள். ಅದು ಬಾಳಿ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವ ಯಾಜಕರ ಮುಂದೆ ಅವರು ನಿಂತಿದ್ದಾರೆ. அது இஸ்ரவேல் தேசம், ಅದು ಇಸ್ರಾಯೇಲರ ದೇಶವಾಗಿದೆ. யாகோவை ஆராதிக்கிற தேசம். ಅದು ಯಾಕೋಬನನ್ನು ಆರಾಧಿಸುವಂತ ದೇಶ. ஆனால் அங்கே ಯೇಸಬೇலுடைய உபதேசத்தின் மூலமாக முழு தேசமும் அங்கே ಯೇಸಬೇலின் பக்கம், பாகாலின் பக்கம் திரும்பி விட்டது. ಆ ಯೆಜಬೇಲಿನ ಉಪದೇಶದಿಂದ ಆ ಪೂರ್ತಿ ದೇಶ ಆ ಬಾಗಾಲ್ ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿತ್ತು. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ಅಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ யாகுவாதான் மெய்யான தேவன் என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இங்கே எலியா நிற்கிறார். ಯಾಕೋಬನೇ ನಿಜವಾದ ದೇವರನ್ನು ತೋರಿಸೋಸ್ಕರ ಎಲಿಯನು ಅಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. சோ அந்த சூழ்நிலையில இவர் சில வேலைகளை அங்கே செய்கிறார். ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಆತನು ಕೆಲವು ಕೆಲಸಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಾನೆ. அவர் செய்கிறதெல்லாம் எப்படி செய்கிறார் என்று பாருங்கள். ಅವರು ಮಾಡುವುದನ್ನು ಯಾವ ರೀತಿ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. அவர் அந்த பலிபீடத்தை சரி பண்ணுகிறார். ಬಲಿಪೀಠವನ್ನು ಆತನು ಸರಿ ಮಾಡುತ್ತಾನೆ. அது சரி பண்ண பிறகு அங்கே விறகுகளை அடுக்கி வைத்து பலியை அதன் மேல் வைக்க சொல்லுகிறார். ಸೌದೆಗಳನ್ನು ಜೋಡಿಸಿ ಕಟ್ಟಿಗೆ ಮೇಲೆ ಬಲಿಯನ್ನು ಇಡಲು ಹೇಳುತ್ತಾನೆ. ஆனால் அந்திப்பலி செலுத்தக்கூடிய அந்த நேரம் வரும் வரைக்கும் இவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். ಸಂಧ್ಯಾ ವೇದದ ಹೊತ್ತಿನ ತನಕ ಆತನು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕಾದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் இந்த பாகால் வந்து அந்த பலியை ஏற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறார்கள். ಬೆಳಗಿನಿಂದ ಸಂಜೆವರೆಗೆ ಬಾಳನ ಪ್ರವಾದಿಗಳು ಆ ಬಲಿಯನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಲು ಅವರು ದೇವರನ್ನು ಕರೆಯುತ್ತಿರುತ್ತಾರೆ. பலவிதமாக முயற்சி பண்ணி தங்களுடைய சரீரத்தை எல்லாம் கிழித்துக் கொண்டு அவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಪ್ರಯಾಸಗಳನ್ನು ಪಟ್ಟು ತನ್ನ ಶರೀರವನ್ನು ಅವರು ಸೀಳಿಕೊಂಡು ಅವರ ದೇವರನ್ನು ಅವರು ಕೂಗುತ್ತಾರೆ. அங்கே ஒரு அற்புதமும் நடக்கவில்லை. ಅಲ್ಲಿ ಯಾವ ಅದ್ಭುತವೂ ನಡೆಯಲಿಲ್ಲ.
ಆಗುವುದಿಲ್ಲ. காரணம் என்ன? அவர்கள் செய்த எந்த ஒரு விஷயமும் தேவனுடைய வார்த்தையின்படி ஆனதல்ல. ಕಾರಣ ಅವರು ಮಾಡಿದಂತ ಎಲ್ಲ ವಿಷಯವೂ ದೇವರ ವಾಕ್ಯದ ಹಾಗೆ ಇರಲಿಲ್ಲ. இப்போ அவர்கள் மத்தியிலே எலியா தனி ஆளாக நின்று கொண்டு என்ன செய்கிறார் என்று பாருங்கள். ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏಲಿಯನು ಒಬ್ಬನೇ ನಿಂತುಕೊಂಡು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. தேவனுடைய வார்த்தையின்படியே அந்த பலிபீடத்தை அவர் செய்கிறார். ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವೇ ಆತನ ಬಲಿಪೀಠವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. அவருடைய வார்த்தையின்படியே அந்த பலிபீடத்தின் மேலே பலியை செலுத்துகிறார். ಆ ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲೆ ಆತನ ಒಂದು ಬಲಿಯನ್ನು ಇಡುತ್ತಾನೆ. இவ்வளவும் செய்துவிட்டு ಇಷ್ಟು ಮಾಡಿ இப்பொழுது தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். ಈಗ ಆತನ ದೇವರನ್ನು ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஐயா, நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்கிறேன் என்று விளங்க பண்ணும் என்று சொல்லுகிறார். ಅಯ್ಯ, ನಾನು ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿನ್ನ ಮಾತಿನ ಮುಖಾಂತರವೇ ನಡೆಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. நாம் எல்லா விஷயங்களையும், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அவருடைய வார்த்தையின்படியே நாம் செய்வோமானால் ನಮ್ಮ ಜೀವನದ ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಆತನ ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ನಾವು ಮಾಡುವುದಾದರೆ நிச்சயமாக நாம் மகிமை அடையும்படி அவர் செய்வார். ಖಂಡಿತವಾಗಲೂ ನಾವು ಮಹಿಮೆ ಪಡೆಯುವಂತೆ ಆತನು ಮಾಡುತ್ತಾನೆ. கண்டிப்பாக அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನ ತನ್ನ ಪ್ರಭಾವವನ್ನು ನಮಗೆ ತೋರಿಸುತ್ತಾನೆ. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் வார்த்தை நிமித்தம் வெட்கப்பட்டு போக அவர் உங்களை விடவே மாட்டார். ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನೀವು ನಾಚಿಕೆ ಪಡಲು ಆತನ ಎಂದಿಗೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஆனால் அந்த வார்த்தையினால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ಆದರೆ ಆ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನಿಮಗೆ ಎಷ್ಟು ತೊಂದರೆಗಳು ಬಂದರೂ ಎದುರಿಸಲು ನೀವು ಶಕ್ತರಾಗಿರಬೇಕು. ஆனால் அந்த வார்த்தை நிமித்தம் நீங்கள் வெட்கப்பட்டு போக அவர் விட மாட்டார். ಆ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನಾಚಿಕೆ ಪಡಲು ಆತನ ಎಂದಿಗೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ. உங்களுக்கு முன்பாக ஒரு ஆபத்து வருவதற்கு முன்பாகவே உங்களை தப்புவிக்க அவர் அங்கே வெளிப்படுவார். ನಿಮಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಬರುವ ಆಪತ್ತುಗಳಿಂದ ಆತನ ತಪ್ಪಿಸಲು ಆತನ ನಿಮಗಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಸಿದ್ಧವಾಗಿರುತ್ತಾನೆ. இப்ப என்ன செய்கிறார்கள்? அங்கே ಈಗ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ ಅಲ್ಲಿ? பலிபீடத்தின் மேலே பலியை வைத்து விட்டு ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲೆ ಬಲಿಯನ್ನು ಇಟ್ಟು அந்த விறகுகள் நனையும்படி தண்ணீரை கொண்டு ஊற்ற சொல்லுகிறார் எலியா. ಆ ಕಟ್ಟಿಗೆ ನೆನೆಯುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನೀರನ್ನು ಸುರಿಯಲು ಹೇಳುತ್ತಾನೆ. அதே போல அந்த பலிபீடத்தை சுற்றி ஒரு வாய்க்காலை வெட்ட சொல்லுகிறார். ಆ ಬಲಿಪೀಠದ ಸುತ್ತಲೂ ಒಂದು ಕಾಲುವೆಯನ್ನು ಅಗಿಸುತ್ತಾನೆ. அந்த வாய்க்கால் முழுவதும் தண்ணீரால நிறையும்படி அதையும் தண்ணீரை கொண்டு நிரப்ப ಆ சொல்லுகிறார். ಕಾಲುವೆ ತುಂಬಾ ನೀರು ತುಂಬಲು ಆತನು ನೀರನ್ನು ತುಂಬಿಸಲು ಹೇಳುತ್ತಾನೆ. இவ்வளவும் செய்துவிட்டு ಇಷ್ಟು ಮಾಡಿ இப்பொழுது மேலே நோக்கி அவர் ஜெபிக்கிறார். ಈಗ ಮೇಲೆ ನೋಡಿ ಆತನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஐயா, நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்பது இப்பொழுது விளங்க பண்ணும். ಅಯ್ಯ, ಇದನ್ನೆಲ್ಲ ನಿನ್ನ ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ನಾನು ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳು. என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாகவும் ನನ್ನ ಶತ್ರುಗಳಿಗೆ ಮುಂದಾಗಿ, உம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாகவும் ನಿಮ್ಮ ಶತ್ರುಗಳ ಮುಂದಾಗಿ நீர் இதை விளங்க பண்ணும். ಇದನ್ನು ನೀ ನೆರವೇರಿಸು. உன் தேவன் எங்கே என்று என்னை கேட்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ನಿನ್ನ ದೇವರು ಎಲ್ಲಿ ಎಂದು ಕೇಳುವವರು ಅನೇಕರಿದ್ದಾರೆ. இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்று நீர் விளங்க பண்ணும் ஐயா. ಇಗೋ ನಾನು ಇಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ ಎಂದು ನೀನು ತೋರಿಸು. உம்முடைய மகிமை விளங்க பண்ணும். ನಿನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ನೀನು ತೋರಿಸು. உம்முடைய வல்லமை நீர் விளங்க பண்ணும் ನಿನ್ನ ಶಕ್ತಿಯನ್ನು ತೋರಿಸು என்று அவர் சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಪ್ರಾರ್ಥನೆ அவர் ஜெபித்து முடித்தவுடனே ಆತನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ ತಕ್ಷಣ மேலே இருந்து அக்கினி அந்த பலிபீடத்தின் மேல் விழுந்தது. ಮೇಲೆಯಿಂದ ಅಗ್ನಿ ಬಲಿಪೀಠದ ಮೇಲೆ ಬಿತ್ತು. அந்த பலிபீடத்தில் உள்ள எல்லாவற்றையும் அந்த அக்கினி முழுவதுமாக எரித்து போட்டது. ಆ ಬಲಿಪೀಠದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಎಲ್ಲವನ್ನು ಆ ಅಗ್ನಿ ಸುಟ್ಟು ಭಸ್ಮ அங்கே ಮಾಡಿ அங்கே வாய்க்காலில் ஊற்றப்பட்ட தண்ணீர் வரைக்கும் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. ಅಲ್ಲಿ ಕಾಲುವೆಗಳಲ್ಲಿ ತುಂಬಿದಂತ ನೀರು ಏನು ಇಲ್ಲದಂತೆ ಒಣಗಿ ಹೋಯಿತು. ஆம், அருமையான தேவ பிள்ளையே, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இங்கே யாரும் நெருப்பு போடவில்லை. ಇಲ್ಲಿ ಯಾರು ಬೆಂಕಿ ಹಾಕಲಿಲ್ಲ. மேலே இருந்து அந்த நெருப்பு வந்தது. ಮೇಲೆಯಿಂದ ಆ ಬೆಂಕಿ ಬಿತ್ತು. இது எங்கேயோ ரகசியமாக செய்துவிட்டு தேவன் எனக்கு செய்தார் என்று சாட்சி சொல்லவில்லை. ಇಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ರಹಸ್ಯವಾಗಿ ಮಾಡಿ ದೇವರು ಇದು ನನಗೆ ಮಾಡಿದರೆಂದು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಲಿಲ್ಲ. 450 ஆசாரியர்களுக்கு முன்பாக, பாகாலின் ஆசாரியர்களுடைய கண்களுக்கு முன்பாக தேவன் இதை நடப்பித்தார். 450 ಬಾಳನ ಪ್ರವಾದಿಗಳ ಕಣ್ಗಳ ಮುಂದೆ ಆತನು ಇದು ನೆರವೇರಿಸಿದನು. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ಅದನ್ನೇ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ, நீர் என் சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லுகிறார். ನನ್ನ ಶತ್ರುಗಳ ಮುಂದೆ ನನಗೆ ಒಂದು ಔತಣವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸು ಎಂಬುದಾಗಿ ಕೀರ್ತನೆಗಾರನು ஹalleluya. ಹೇಳುತ್ತಾನೆ. நம்மை நிந்திக்கிறவர்களுக்கு முன்பாக, ನಮ್ಮನ್ನು ನಿಂದಿಸುವವರ ಮುಂದೆ, தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறவர்களுக்கு முன்பாக ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಿರಾಕರಿಸುವವರ ಮುಂದೆ தேவன் நிச்சயமாக உங்களை மகிமைப்படுத்துவார். ದೇವರು ಖಂಡಿತವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತಾನೆ. அவருடைய வார்த்தை நிமித்தம் உங்களுக்கு எந்த நிந்தைகள் வந்திருந்தாலும் சரி, ಆತನ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನಿಮಗೆ ಎಂತ ನಿಂದೆ ಬಂದಿದ್ದರೂ அந்த ಸರಿ, வார்த்தை நிமித்தம் உங்களுக்கு எவ்வளவு நஷ்டங்கள் வந்திருந்தாலும் சரி, ಆ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನಿಮಗೆ ಎಷ್ಟು ನಷ್ಟ ಮಟ್ಟಿದ್ದರೂ ಸರಿ, அவருடைய வார்த்தையிலே உறுதியாய் நில்லுங்கள். ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲಿರಿ. காரணம் அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ಕಾರಣ ಆತನ ವಾಕ್ಯ ಜೀವವುಳ್ಳ ವಾಕ್ಯಗಳಾಗಿವೆ. ஹalleluya. ஹalleluya. அது ஏற்றுக்கொள்ள கடினமாக இருந்தாலும் சரி, ಇದು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಲು ನಿಮಗೆ ಕಠಿಣವಾಗಿದ್ದರೂ ಸರಿ, நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ನಮ್ಮ ಬುದ್ಧಿಗೆ ಅದು ತಕ್ಕದಲ್ಲದಾಗಿದ್ದರೂ ಸರಿ, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் சரி, ನಿಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇರುವವರು
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையிலே நீங்கள் உறுதியாய் தரித்து நில்லுங்கள். ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಧರಿಸಿಕೊಂಡು ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲಿರಿ. அவர் கண்டிப்பாக தம்முடைய வார்த்தையை நிரூபிப்பார். ಖಂಡಿತವಾಗಲೂ ತನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಆತ ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ. உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையின் வல்லமை வெளிப்படும்படியாக செய்வார். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಆತನ ಶಕ್ತಿ ಪ್ರಭಾವಶಾಲಿಯಾಗಿ ತೋರಿಸುತ್ತಾನೆ. சில விஷயங்களை நானே ஒத்துக்கொள்கிறேன். ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவது என்பது மிகவும் கடினமான விஷயம். ಆತನ ವಾಕ್ಯಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದು ತುಂಬಾ ಕಠಿಣಕರವಾದ ವಿಷಯ. ஏன் அது கடினமாக போகிறது? ಏಕೆ ಅದು ಕಠಿಣವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ? காரணம், மரியாள் ஏற்றுக்கொண்ட விதமாக அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ಮರಿಯನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವ ಪ್ರಕಾರ ನಾವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. காரணம் என்ன? மரியாள் என்ன செய்தார்கள்? ಮರಿಯಳು ಏನು ಮಾಡಿದಳು? மரணம் வந்தாலும் பரவாயில்லை, ನನಗೆ ಸಾವು ಸಂಭವಿಸಿದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, நான் அந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லுகிறார். ಆ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನೆರವೇರಲಿ ಎಂಬುದಾಗಿ. பேதுரு என்ன செய்தார்? ಪೇತ್ರನು ಏನು ಹೇಳಿದನು? உம்முடைய வார்த்தையின்படியே நான் போடுகிறேன். ನಿನ್ನ ಮಾತಿನ ಮುಖಾಂತರ ಬೆಲೆಯನ್ನು ಹಾಕುತ್ತೇನೆ. ஏன் அங்கே அனுபவசாலிகள் அநேகர் இருக்கிறார்கள். ಅಲ್ಲಿ ಅನುಭವಶಾಲಿಗಳು ಅನೇಕರಿದ್ದರು. ராத்திரி முழுவதும் முயற்சி செய்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟವರು ಅನೇಕರಿದ್ದಾರೆ. அவர் சொல்லுவதெல்லாம் சரிதான்ப்பா, ಅವರು ಹೇಳುವುದೆಲ್ಲ ಸರಿಯೇ, நம்ம நாளைக்கு வருவோம், ನಾವು ನಾಳೆ ಬರೋಣ, இப்ப போக வேண்டாம், இப்பதானே நம்ம போயிட்டு வந்திருக்கிறோம், ಈಗ ಹೋಗೋದು ಬೇಡ, ಈಗ ತಾನೇ ನಾವು ಬಂದಿದ್ದೇವಲ್ಲ, இன்னொரு நாள் நம்ம போகலாம் ಮತ್ತೊಂದು ದಿನ ಹೋಗೋಣ என்று எத்தனை பேர் சொல்லியிருக்க கூடும். ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟೋ ಜನ ಹೇಳಿರಬಹುದು. ஆனால் அவர்கள் சொல்ல எதுவுமே பேதுரு கேட்கவில்லை. ಅವರು ಹೇಳಿದ್ದನ್ನು ಯಾವುದು ಪೇತ್ರನು ಕೇಳಲಿಲ್ಲ. யாருடைய ஆலோசனை கேட்கும்படி அங்கே நிற்கவில்லை. ಯಾರ ಆಲೋಚನೆ ಕೇಳಲು ಆತನು ಅಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலைகளை போடுகிறேன் என்று சொன்னார். ನಿನ್ನ ಮಾತಿನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಬಲೆಯನ್ನು ಹಾಕುತ್ತೇನೆ. தேவன் அவரை வெட்கப்பட விடவே இல்லை. ದೇವರು ಆತನನ್ನು ನಾಚಿಕೆಪಡಿಸಲು ಬಿಡಲೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அவர் முகாந்திரம் அந்த இடத்தில் உள்ள அத்தனை ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ಆತನ ಮುಖಾಂತರ ಅಲ್ಲಿದ್ದಂತ ಅಷ್ಟು ಜನರು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡರು. சோ இப்படிப்பட்ட நிந்தைகள், அவமானங்கள், எதிர்ச்சொல்கள் எல்லாம் நமக்கு வரும். ಇಂಥ ನಮಗೆ ನಿಂದೆಗಳು, ಅವಮಾನಗಳು ಎಲ್ಲವೂ ನಮಗೆ ಸಂಭವಿಸುತ್ತದೆ. இன்றைக்கு எளிதாக மற்றவர்கள் நம்பக்கூடிய வார்த்தைகளுக்கு பின்பாக திரளான கூட்டங்கள் போகும். ಸುಲಭವಾಗಿ ಹೇಳುವಂತ ನಂಬಿಕೆ ಇಡುವಂತ ಮಾತಿನ ಮೇಲೆ ಅನೇಕ ಜನರು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಾರೆ. ஆனால் அவைகளில் தேவன் பிரியப்படுவதில்லை. ಅವುಗಳಲ್ಲಿ ದೇವರು ಪ್ರಿಯ ಪಡುವುದಿಲ್ಲ. எதை நம்ப முடியவில்லையோ, ಯಾವುದನ್ನು ನಂಬಲು ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು, நம்புவதற்கு வாய்ப்பே இல்லையோ, ನಂಬುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ, அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் நம்பும்போது, ಅಂತ ಮಾತುಗಳನ್ನು ನಂಬುವಾಗ நீங்கள் நம்பினதற்காகவே அந்த வார்த்தையை கனப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். ನೀವು ನಂಬುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಘನಪಡಿಸುವ ನಮ್ಮ ದೇವರು. காரணம், அவர் நம்மை கனப்படுத்த விரும்புகிறார். ಕಾರಣ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಘನಪಡಿಸಲು அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. ஆக யாரும் நம்பாத விஷயத்தை நீங்கள் நம்பும் பொழுது, ಯಾರು ನಂಬದೇ ಇರುವ ಮಾತುಗಳನ್ನು ನಂಬುವಾಗ, யாரும் நினையாத அளவுக்கு நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ಯಾರು ನೆನೆಸಿದ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அருமையான தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்கள் மத்தியில் அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டது. ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿವೆ. சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டீர்கள், ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ನೀವು ಒಪ್ಪಿಕೊಂಡಿದ್ದೀರಿ, சில விஷயங்களை நீங்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ಕೆಲವು ವಿಷಯಗಳು ಇನ್ನೂ ನೀವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. என்ன நினைக்கிறீர்கள்? ನೀವೇನು ನೆನೆಸುತ್ತೀರಿ? எப்படி ஆகும்? ಹೇಗಾದರೂ இது எப்படி ஆகும்? ಇದು ಹೇಗೆ ಸಾಧ್ಯ? மரியாள் சொன்னது போல, ಮರಿಯಳು ಹೇಳುವ ಹಾಗೆ இது எப்படி ஆகும்? ಇದು ಹೇಗೆ ಸಾಧ್ಯ? நான் புருஷனை அறியேனே, ನಾನು ಗಂಡನನ್ನು ತಿಳಿದಲ್ಲ, அப்ப இது எப்படி ஆகும் என்கிற கேள்வி நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. ಇದು ಹೇಗೆ ಸಾಧ್ಯ ಎಂಬ ವಿಷಯ ನಾವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರಲ್ಲೂ ಉಂಟು. நிச்சயமாகவே தேவன் தம்முடைய வார்த்தையினாலே உங்களுக்கு சகலத்தை விளங்க பண்ணி இருக்கிறார். ಖಂಡಿತವಾಗಲೂ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನಿಮಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾನೆ. ஆனால் நம்மை அவர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்? ಆತನು ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ? என் வார்த்தைகளை கேட்டு ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ அவைகளின்படி செய்கிறவன் எவனோ ಅದರ ಪ್ರಕಾರ ಯಾರು ನಡೆಯುತ್ತಾರೋ அவனே புத்தியுள்ளவன். ಅವನೇ ಬುದ್ಧಿವಂತನು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ளவன். ಬಂಡೆಯ ಮೇಲೆ ಮನೆ ಕಟ್ಟಿದಂತ ಬುದ್ಧಿವಂತನು. அப்போ அந்த வார்த்தைகளின்படி செய்யும் பொழுதுதான் நாம் புத்திமானாய் மாறுகிறோம். ಆ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವವನೇ ಬುದ್ಧಿವಂತನಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. எல்லாருக்கும் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா? என்ன சொல்ல கேட்க போறேன்னு கேளுங்க. உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வார்த்தைகள் எல்லாவற்றையும் உண்மையாகவே ஏற்றுக்கொண்டீர்களா? ನಿಮಗೆ ಬೋಧನೆ ಮಾಡಿದಂತ ಎಲ್ಲ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಖಂಡಿತವಾಗಲೂ ಒಪ್ಪಿಕೊಂಡಿದ್ದೀರಾ? கீழ்ப்படியும் எண்ணத்தோடு அதை ஏற்றுக்கொண்டீர்களா? ವಿಧೇಯರಾಗುವ ಭಾವನೆಯಿಂದ ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡಿದ್ದೀರಾ? அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க ಆ பார்க்கலாம். ರೀತಿ ಒಪ್ಪಿಕೊಂಡವರು ಮಾತ್ರ ಕೈಗಳಿಂದ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿರಿ. நிறைய கைகள் எலும்புல பாத்தீங்களா? நிறைய கைகள் என்ன செய்யல? எலும்புல. ஆனா அவர்கள் உண்மை உள்ளவர்கள். அதனால தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்லுகிறேன் என்று அவர்களுக்கு தெரியும். இல்லையா? இன்னும் சிலர் இங்கே இருக்கிறீர்கள், வார்த்தை உங்களிடத்தில் வந்திருக்கிறது, ಇಲ್ಲಿ ಕೆಲವರು ಇದ್ದೀರಿ,
ಬಂದಿವೆ. ஆனாலும் கீழ்ப்படிவதற்கு ஒரு தயக்கம் உங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. ಆದರೆ ವಿಧೇಯರಾಗುವುದಕ್ಕೆ ಒಂದು ಅಂಜಿಕೆ ನಿಮ್ಮಲ್ಲಿದೆ. இப்போ யாகுஷா மசிகா நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றால்தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு, அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்ற வார்த்தை உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ಯಾಕ್ಷುವ ಮೆಸ್ಸಿಯಸ್ಸಿನಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಪಡೆದುಕೊಂಡರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರುವನು ಎಂಬ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬಂದಿದೆ. அதை கேட்ட மாத்திரத்தில் எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா நான் இன்றைக்கே கீழ்ப்படுகிறேன் என்று சொன்னீர்கள்? ಅದನ್ನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಎಷ್ಟು ಜನ ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ ನಾನು ನಿನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದೀರಿ? ஞானஸ்நானம் எடுத்தவங்கள நான் கேட்கல, ஞானஸ்நானம் எடுக்காதவங்கள கேட்கிறேன். அதுதான் சத்தியம் என்று வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்தின பிறகு கூட ಅದೇ ಸತ್ಯ ಎಂದು ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನಿಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟರೂ ಕೂಡ இன்னும் எத்தனை வருஷம் காத்திருக்க வேண்டும்? ಇನ್ನು ಎಷ್ಟು ವರ್ಷ ಕಾದುಕೊಂಡಿರಬೇಕು? யார் காத்திருக்கணும்? ಯಾರು ಕಾದುಕೊಂಡಿರಬೇಕು? உங்களுக்கு பரிசுத்தாவின் வரத்தை தரும்படியாக தேவன் காத்திருக்கிறார். ನಿಮಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ಕಾದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. அதுதானே வார்த்தை, ಅದು ತನ್ನ ವಾಕ್ಯವೇ. அது அவர் செய்ய வேண்டிய காரியம். ಅದು ಆತನ ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯ. எது? பரிசுத்தாவின் வரத்தை தருவது அவர் செய்ய வேண்டிய காரியம். ಪವಿತ್ರಾತ್ಮನ ವರವನ್ನು ಕೊಡುವುದು ಆತನ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. நாம செய்ய வேண்டியது ನಾವು ಮಾಡಬೇಕಾದದ್ದು மனம் திரும்பி ಮನಸ್ಸು ತಿರುಗಿಸಿ பாவ மன்னிப்புக்கென்று ನಮ್ಮ ಪಾಪಕ್ಕೋಸ್ಕರ யாகுஷுவா மசிகா நாமத்தினால ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ಯಾಕ್ಷುವ ಮೆಸ್ಸಿಯಸ್ಸಿನಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. இது நாம செய்ய வேண்டியது. ಇದು ನಾವು ಮಾಡಬೇಕಾದದ್ದು. அதை நாம் செய்தால் ಅದು ನಾವು ಮಾಡಿದರೆ அவர் என்ன சொல்லுகிறார்? ಆತನಿಗೆ ನೀಡುತ್ತಾನೆ. பரிசுத்தாவின் வரத்தை உங்களுக்கு தருவேன் என்று ಪವಿತ್ರಾತ್ಮನ சொல்லுகிறார். ವರವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. யாராவது அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆக்ட்ஸ் 2:38 அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ಪೇತ್ರನು ಅವರಿಗೆ, ನಿಮ್ಮ ಪಾಪಗಳ ಪರಿಹಾರವಾಗುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಂಡು ಯಾಕೋಬನ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ, ಆಗ ನೀವು ಪವಿತ್ರಾತ್ಮ ದಾನವನ್ನು ಹೊಂದುವಿರಿ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று யாகுஷா மசிகாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, இந்த வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய யாகுவா வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொன்னார். ಆ ವಾಗ್ದಾನವು ನಿಮಗೂ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೂ ದೂರವಾಗಿರುವ ಎಲ್ಲರಿಗೂ ಮತ್ತು ನಮ್ಮ ದೇವರಾಗಿರುವ ಯಾಕೋಬನ ಕಡೆಗೆ ಕರೆಯುವವರೆಗೂ ಮಾಡೋಣವಾಗಿದೆ. இப்போ அவர் உங்களுக்கு பரிசுத்தாவின் வரத்தை தரும்படியாக காத்திருக்கிறார். ಈಗ ನಿಮಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ವರವನ್ನು ಕೊಡಲು ಆತನು ಕಾದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. அங்கே பேதுரு மாத்திரம் அந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தையின்படியே நான் போகிறேன் என்று சொல்லாமல் இருந்தால் ಅಲ್ಲಿ ಪೇತ್ರನು ನಿನ್ನ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನಡೆಯುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದರೆ தன் வீட்டிற்கு வெறுங்கையோடு போயிருப்பார். ತನ್ನ ಮನೆಗೆ ಆತನು ಬರೀ ಕೈಯಿಂದ ಹೋಗುತ್ತಿದ್ದನು. அவர் மட்டுமல்ல, ಆತನು ಮಾತ್ರವಲ್ಲ, அவரை சார்ந்திருந்த அத்தனை ஜனங்களும் வெறுங்கையோடு போயிருப்பார்கள். ಆತನು ಒಟ್ಟಿಗಿದ್ದಂತ ಎಲ್ಲ ಜನರು ಬರಿಗೈಯಿಂದ ಹೋಗುತ್ತಿದ್ದರು. ஆனால் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்பட்டபடியினாலே ಆತನು ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗಿರುವುದರಿಂದ எல்லாரும் நிறைய மீன்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனார்கள். ಎಲ್ಲರೂ ತುಂಬಾ ಮೀನು ರಾಶಿ ರಾಶಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದರು. அதுதான் பரிசுத்தாவின் வரம். ಅದೇ ಪವಿತ್ರಾತ್ಮನ ವರವು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுவீர்களானால் ಇದರಿಂದ ನೀವು ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾದರೆ நீங்கள் வெறுங்கையோடு போக மாட்டீர்கள், ಬರಿಗೈಯಿಂದ ಹೋಗುವುದಿಲ್ಲ, பரிசுத்தாவின் வரத்தோடு போவீர்கள். ಪವಿತ್ರಾತ್ಮನ ವರದೊಂದಿಗೆ ಹೋಗುವಿರಿ. ஹல்லேலூயா. 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 அவர் இன்னும் காத்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ಆತನು ಇನ್ನೂ ಕಾದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. நீங்கள் கீழ்ப்படியும் நாளுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ವಿಧೇಯರಾಗುವ ದಿನಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ಕಾದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. உங்களுக்கு பரிசுத்தாவின் வரத்தை தரும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನ ವರವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು அது உங்களுக்கு மட்டுமல்ல, ಅದು ನಿಮಗೆ ಮಾತ್ರ உங்களை சார்ந்த அத்தனை பேருக்கும் தரும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಅವಲಂಬಿಸಿಕೊಂಡಿರುವ ಅಷ್ಟು ಜನರಿಗೂ ಆತನು ಕೊಡಲು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வீட்டிலே இருக்காத நீ போய் வலையை வீசு என்று மனைவி துரத்தி விட்டாள். ನೀನು ಮನೆಯಲ್ಲಿ ಇರಬೇಡ, ಬಲೆಯನ್ನು ಬೀಸು ಎಂಬುದಾಗಿ ಹೆಂಡತಿ ಕಳುಹಿಸಿದಳು. ஆனால் இவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால நிரம்ப மீனை கொண்டு வீட்டிற்கு திரும்பி போனார். ಆದರೆ ಈತನ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗಿದ್ದರಿಂದ ರಾಶಿಯಾಗಿ ಮೀನು ತೆಗೆದುಕೊಂಡು ಮನೆಗೆ ಹೋದನು. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததின் பலனை அவர் வீட்டில் உள்ளவர்கள் அனுபவித்தார்கள். ಆತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗಿದ್ದನು ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವರು ಅದರ ಫಲವನ್ನು ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವರು ಅನುಭವಿಸಿದರು. நீ மாத்திரம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால் ನೀನು ಮಾತ್ರ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾದರೆ உன்னை தடை செய்வதற்கு இந்த உலகத்தில் ஒரு சக்தியும் இல்லை. ತಡೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ ಶಕ್ತಿಯೂ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக 450 ஆசாரியர்களால ஒன்றும் செய்ய முடியவில்லை. ದೇವರ ಮುಂದೆ ಬಾಳನ 450 ಪ್ರವಾದಿಗಳಿಗೆ ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ.
உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன் என்று சொன்னார் எலியா. அது வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தது. ஹalleluya. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று மரியாள் சொன்னார்கள். அந்த மரியாளிடத்திலிருந்து யாகுஷுவா உருவானார். இன்றைக்கு உங்களிடத்திலிருந்து யாகுஷுவா உருவாவதற்கு காத்திருக்கிறார். மரியாள் சொன்ன அதே வார்த்தை நீங்களும் சொல்லி பாருங்களேன். உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. ஹalleluya, ஹalleluya. உங்கள் வாழ்க்கையிலே மசிகா பிறப்பார். உங்கள் குடும்பத்தில் மசிகா பிறப்பார். ஹalleluya, ஹalleluya. ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது தேவன் உங்களோடு கூட பேசி இருப்பாரானால் நீங்கள் இனி எதற்காக காத்து கொண்டிருக்க போகிறீர்கள்? பேதுரு காத்திருக்கவில்லை, மரியாள் காத்திருக்கவில்லை, எலியாவும் காத்திருக்கவில்லை. அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள், தேவனுடைய மகிமையை கண்டார்கள். நீங்கள் ஒப்பு கொடுத்தால் தேவனுடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில காண்பீர்கள். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஹalleluya. ஹalleluya. வானங்களை தீரந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். வானங்களை தீரந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். யாஹ்வே தேவன், யாஹ்வே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். யாஹ்வே தேவன், யாஹ்வே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். யாஹ்வே தேவன், யாஹ்வே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். யாஹ்வே தேவன், யாஹ்வே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஆமென், ஹalleluya. இந்த ஆர்ப்பரிப்பு உங்கள் குடும்பங்களிலே ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் பரவட்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறையா. நீர் கொடுத்ததான இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ராஜாவே. தேவரீர் இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்கள் உள்ளத்தில் பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவரீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான இந்த ஆவியின் தரிசனம், ஆவியின் வரங்கள் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள் தேவரீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படியாக நீர் கிருபை செய்யும். இந்த உலகத்தில் உள்ள எந்த சக்தியும் அதை தடை செய்யாதபடிக்கு உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தரலாம். உடைய வல்லமை உடைய பிள்ளைகளிடத்தில் விளங்கும்படி செய்யும் அப்பா. நீர் அக்கினை இறக்க வல்ல தேவன் ஐயா. நீர் அங்கே மீன்களை உருவாக்க வல்ல தேவன் அப்பா. ஸ்தோத்திரம். நீர் நிந்தைகளை நீக்குகிற தேவன். ஆம் ராஜாவே, உமக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தரலாம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதித்தரலாம். வர முடியாமல் போன பிள்ளைகள் அவர்கள் எங்கிருந்தாலும் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் அவர்களிடத்தில் தங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்தரலாம். இந்த செய்தியை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தரலாம். உடைய நாம மகிமைப்படட்டும். எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய யாகுஷுவ மசீஹ் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷாலோம். ஆமென். ஹalleluya.